1965 ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்று இரவும் பகலும் படம் வெளியானது. அந்த நாளில் பிரபலங்கள் பலர் தங்கள் படத்தின் முதல் காட்சியை அண்ணா சாலையில் ஏசி உள்ளிட்ட பல வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்ட தியேட்டரில்தான் பார்ப்பது வழக்கம். அதே தியேட்டரில்தான் தயாரிப்பாளர் தல்லியத் மற்றும் சில நண்பர்களுடன் படத்தை பார்த்தார் ஜெய்சங்கர். படம் துவங்கியது. அறிமுகம் ஜெய்சங்கர் என திரையில் தன் பெயர் வந்தபோது கண்களில் நீர்முட்ட அருகில் இருந்த தலியத்தின் கால்களை தன்னிச்சையாக தொட்டன அவரது கைகள். கதாநாயகன் வேடத்தில் தோன்றி சில மர்மங்களை துப்பறிவதான அந்த கதையில் இரு மாறுபட்ட தோற்றங்களில் இரட்டை வட நடிப்பை அனாயசமாக கையாண்டிருந்தார் ஜெய்சங்கர். முதல் படம் என்று சொல்ல முடியாத வகையில் அவ்வளவு உணர்ச்சிகரமான யதார்த்தமான நடிப்பு. ஜெய்சங்கர் வரும் காட்சிகளுக்கு பலத்த கைத்தட்டல், அவரது நடிப்புக்கு பல இடங்களில் உற்சாக விசில்கள். திரையிட்ட இடங்களிலெல்லாம் படம் அமோக வெற்றி. ஜெய்சங்கர் என்ற நடிகனை சினிமா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றதற்கு அச்சாரமாக இந்த வெற்றி இருந்தது. இரவும் பகலும் படத்தின் வெற்றியில் அதன் பாடல்களுக்கும் முக்கிய பங்கிருந்தது. டி.ஆர். பாப்பா இசையில் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ரீங்காரமிட்டன. படத்துக்கு சிறப்பான விமர்சனம் எழுதியதோடு ஜெய்சங்கரின் படத்துடன் ஒரு பக்கம் ஒதுக்கி இம்மாத நட்சத்திரம் என்ற தலைப்பில் பாராட்டு பத்திரம் வாசித்திருந்தது பேசும் படம் இதழ். அதே சமயம் வீட்டில் ஒரே இரவில் தன் மகன் அடைந்த புகழை ஜீரணிக்க சுப்பிரமணியன் தம்பதிக்கு நீண்ட நேரம் ஆனது. தங்கள் பேச்சை மீறினாலும் தன் லட்சியத்தில் உறுதியாக நின்று சாதித்து காட்டிய மகனை அவர்கள் உச்சி மோர்ந்து பாராட்ட தவறவில்லை. சோ உள்ளிட்ட விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் நண்பர்கள் ஜெய்சங்கரின் தன்னம்பிக்கையை பாராட்டினர். இரவும் பகலும் படம் ஜெய்சங்கரை புகழின் உச்சியில் ஏற்றிய நாளில் நந்தனத்தில் அவரது வீடு இருந்த வீதி தயாரிப்பாளர்களால் தள்ளுமுள்ளுக்கு உள்ளானது. தம்பி, சினிமா என்பது குதிரை பந்தயம் போல. முந்தி எடுத்து ஓடுகிற குதிரை மீதுதான் பந்தயம் கட்டுவர். குதிரை உட்கார்ந்து விட்டால் அடுத்த குதிரையை தேடி ஓடுவர். சினிமாவில் வெற்றி பெறுவதை விட சிரமம் அதை தக்க வைத்துக் கொள்வது. பணத்துக்காக கிடைக்கும் படங்களை ஒப்புக்கொண்டால் வந்த வேகத்திலேயே காணாமல் போக நேரிடும். அதனால் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடி என்று தலியத் சொன்ன எச்சரிக்கையை மனதிலே கொண்டே படங்களை ஒப்புக்கொண்டார் ஜெய்சங்கர். கே. சங்கரின் இயக்கத்தில் நடித்த பஞ்சவர்ண கிளி படம் இரண்டாவதாக வெளிவந்தது. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட கலைஞர்களை இயக்கிய திறமையான இரட்டையர்களான கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஜெய்சங்கருக்கு. ஜெய்சங்கரின் மூன்றாவது படமான குழந்தையும் தெய்வமும் தான் அது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேற்றுமை உருவாகி பிரிகின்றனர். அவர்களது இரட்டை குழந்தைகளில் ஒன்று தந்தையிடமும் மற்றொன்று தாயிடமும் வளர்கிறது. பின்னாளில் அந்த குழந்தைகள் தங்கள் புத்திசாலித்தனத்தால் பெற்றோர்களுக்கிடையில் இருந்து கருத்து வேற்றுமையை கலைத்து அவர்களை ஒன்று சேர்ப்பதுதான் குழந்தையும் தெய்வமும் கதை. பேரஸ்ட்ராப் என்ற ஆங்கில படத்தின் தழுவல் இது. ஆங்கில கதையின் திரைக்கதையை சீதாராமன் என்ற எழுத்தாளர் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி மாற்றி தந்தார். உழைப்போடு அதிர்ஷ்டமும் ஜெய்சங்கருக்கு துணை நின்றது. ஏவிஎம் பேனர், புகழ்பெற்ற இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இந்த இரட்டை மகிழ்ச்சியில் திளைத்து கிடந்தவருக்கு மேலும் ஒரு இனிப்பான செய்தியாக அந்த படத்திற்கு ஜனாதிபதி விருது வந்து சேர்ந்தது. ஏவிஎம் நிறுவனத்திற்கு முதல் ஜனாதிபதி விருதை பெற்றுத்தந்த திரைப்படம் ஜெய்சங்கருடையது. டெல்லியில் நடந்த விழாவில் அன்றைய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சரும் பின்னாளில் இந்திய பிரதமருமான இந்திராவிடமிருந்து விருதை பெற்றது ஏவிஎம் நிறுவனம். இரவும் பகலும் படத்திற்கு பிறகு பெரும் நிறுவனங்களும் பிரபல இயக்குநர்களும் பலருமே ஜெய்சங்கரை அணுகினர். விஜயா வாகினியின் அதிபர் நாகிரெட்டி எங்க வீட்டு பெண் படத்திற்கு ஜெய்சங்கரை ஒப்பந்தம் செய்தார். இந்த படத்தின் இயக்குனர் சாணக்கியா அதற்கு முந்தைய ஆண்டுதான் எம்ஜிஆரின் வெற்றி படமான எங்க வீட்டு பிள்ளை படத்தை இயக்கி இருந்தார். ஆனால் எங்க வீட்டு பெண்ணை இயக்குவதிலிருந்து எதிர்பாராத விதமாக அவர் விலகியதால் வேறு வழியின்றி நாகிரெட்டியை படத்தை இயக்கி முடித்தார். இந்த குழப்பங்கள் படத்தின் வெற்றியை பாதித்தன. படம் ஆகாவென இல்லை என்றாலும் ஐயோவென இல்லை. இரவும் பகலும் படத்தை தொடர்ந்து அறிமுக ஆண்டிலேயே வெளிவந்த 3 படங்களும் மக்கள் மனதில் ஜெய்சங்கருக்கு ஓர் இடத்தை உருவாக்கி தந்தன. 1966 ஜெயலலிதாவுடன் இணைந்து நடித்த முதல் திரைப்படமான நீ வெளியானது. இதற்கு முந்தைய ஆண்டு எம்ஜிஆருடன் நடித்த 1000ல் ஒருவன் மூலம் பெயரும் புகழும் அடைந்திருந்தார் ஜெயலலிதா. இதனால் அவருடன் சகஜமாய் பழகுவதில் ஜெய்சங்கருக்கு சங்கடம் இருந்தது. ஜெயலலிதாவும் அனாவசியமாக யாருடனும் பேசுபவர் அல்ல. காட்சி எடுக்கப்பட்டதும் அடுத்த நொடி புத்தகமும் கையுமாக ஒதுங்கி விடுவது அவரது வழக்கம். முதல் நாள் ஒரு சின்ன ஹாய் என்ற பரஸ்பர அறிமுகத்துக்கு பிறகு இருவருமே சகஜமாக பேசிக்கொள்ளவில்லை. சில நாட்கள் இப்படியே நீண்டன. ஆனாலும் ஜெய்சங்கரை தொடர்ந்து கவனித்த வண்ணம் இருந்தார் ஜெயலலிதா. படத்துக்கு ஜெய்சங்கர் அளிக்கும் ஒத்துழைப்பு, யாரிடமும் நாகரிகமாக பழகும் தன்மை, லைட்மேனுக்கும் மரியாதை தரும் பண்பு ஆகியவை ஒரு கட்டத்தில் ஜெய்சங்கர் மீது ஜெயலலிதாவுக்கு மரியாதையை ஏற்படுத்தின. ஒரு நாள் படப்பிடிப்பில் நாயக நாயகி இருவரையும்
எதிரிகள் ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட அதிலிருந்து இருவரும் தப்பித்து வெளிவரும் காட்சி படமாக்கப்பட்டது. ஷாட் முடிந்ததும் வழக்கம் போல் அங்கிருந்த ஊஞ்சலில் வந்து அமர்ந்தார் ஜெய்சங்கர். அப்போது அதன் மற்றொரு முனையில் வந்து அமர்ந்தார் ஜெயலலிதா. மிஸ்டர் ஜெய், உங்க படங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. பஞ்சவர்ண கிளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்க நடிப்பு பிரமாதம் என சகஜமாக ஜெய்சங்கருடன் பேச துவங்கினார் ஜெயலலிதா. அதன் பிறகு இருவருக்கிடையேயும் இருந்த சங்கோச்சம் விலகி இயல்பாக பேச துவங்கினர். பின்னாளில் 5 படங்களில் இணைந்து நடிக்கும் அளவுக்கு ஆரோக்கியமாக வளர்ந்தது அந்த நட்பு. சினிமாவில் நான் சந்தித்த புத்திசாலி பெண்களில் ஜெயலலிதாவும் ஒருவர். எந்த விஷயம் குறித்தும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டுதான் பேசுவார். இயல்பிலேயே சூட்டிகையாக வளர்ந்த பெண் என்பதால் அது படங்களில் அந்த கதாபாத்திரங்களில் ஜொலிக்க உதவுகிறது. படப்பிடிப்பில் சோர்வு என்பதை அவரிடம் காணவே முடியாது. அவரிடம் உள்ள இன்னொரு வியக்கத்தக்க ஆற்றல், படத்துக்கான வசனங்களை ஒரு முறை படித்து காட்டிவிட்டால் ஒரு வார்த்தையையும் விடாமல் கேமரா முன் சரியாக பேசி விடுவார். என்னுடன் நடித்த கதாநாயகியரில் தனித்து தெரிந்தவர் என்று ஒரு பேட்டியில் ஜெயலலிதா குறித்து கூறியிருந்தார் ஜெய்சங்கர். இதே உயர்வான மதிப்பை ஜெய்சங்கர் மீது ஜெயலலிதாவும் கொண்டிருந்தார். ஒருமுறை தன்னுடன் நடித்த கதாநாயகர்கள் பற்றி ஒரு பத்திரிகையில் கருத்து தெரிவித்த அவர், ஜெய்சங்கர் நல்ல கலைஞர் மட்டுமல்ல, நல்ல மனிதரும் கூட. படப்பிடிப்பு தளத்தில் ஏதாவது கலாட்டா செய்து கொண்டே இருப்பார். எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளாத சுபாவம் கொண்டவர். நடிப்பு தொழிலில் அசாத்திய ஆர்வம் உண்டு. அனாவசியமான பாலிடிக்ஸ் அவரிடம் கிடையாது. மற்றவர்களை பற்றியும் அனாவசியமாக பேச மாட்டார் என ஜெய்சங்கர் குறித்து கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 1966ஆம் ஆண்டு பொம்மை சினிமா இதழில் நட்சத்திரம் கண்ட நட்சத்திரம் என்ற தலைப்பில் பிரபலங்களை பேட்டி எடுக்கும் பகுதி வெளிவந்து கொண்டிருந்தது. ஜெயலலிதாவை பேட்டி காணும் பிரபலமாக யாரை தேர்ந்தெடுப்பது என மண்டையை பீத்து கொண்டிருந்தது ஆசிரியர் குழு. அப்போது ஜெயலலிதா பரிந்துரைத்த பெயர் ஜெய்சங்கர். 1966ஆம் ஆண்டு ஜெய்சங்கரின் திரை வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது. ஆம், பின்னாளில் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என புகழடைய காரணமான மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற பாரம்பரியமான திரைப்பட நிறுவனத்தின் வளாகத்திற்குள் கால் பதித்தார் ஜெய்சங்கர். டி.ஆர். சுந்தரம் மரணமடைந்த பிறகு வெளிநாட்டில் படித்து வந்த அவரின் மகன் ராமசுந்தரம் ஸ்டூடியோ நிர்வாகத்தை ஏற்றார். 1960களின் மத்தியில் இளைஞர்கள் சிந்தனையில் புதிய மாற்றங்கள் உருவாகி இருந்தன. வழக்கமான தமிழ் சினிமா கதைகளிலிருந்து அவர்களின் ரசனை வேறு திசையில் பயணிக்க துவங்கி இருந்தது. அப்போது இந்தியா முழுவதும் ஹாலிவுட் நடிகரான சீன் கேனரி நடிப்பில் வெளியான ஜேம்ஸ் பாண்ட் பாணி ஆங்கில படங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருந்தன. வெளிநாட்டில் படித்தாலும் ஆங்கில படங்களை பார்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் ராமசுந்தரத்துக்கு தமிழ் சினிமாவை தாண்டிய நவீன சிந்தனை இயல்பாகவே இருந்தது. ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்களை அவர் தமிழில் தயாரிக்க திட்டமிட்டார். ஜெய்சங்கரின் நடிப்பு பாணி அந்த நம்பிக்கைக்கு உரம் போட்டது. அன்றே இரு வல்லவர்கள் படத்தின் கதையை சொல்லி சம்பளமும் முடிவு செய்யப்பட்டது. பேசிக் கொண்டிருந்த போதே ஒப்பந்த பத்திரம் வந்தது. நிர்வாக ஒழுங்கை கண்டு முதல் நாளே ஆச்சரியமடைந்தார் ஜெய்சங்கர். ஒப்பந்தத்தை படித்தபோது ஆச்சரியம் அதிர்ச்சியாக மாறிவிட்டது. ஆம், அவ்வளவு கெடுபிடியான நிபந்தனைகள். கையெழுத்திட மறுத்துவிட்டார். பிறகு சில மாற்றங்களுடன் மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் ஜெய்சங்கர். இந்த காலகட்டத்தில் ராமசுந்தரத்துக்கு ஆத்ம நண்பராகவும் ஆனார் ஜெய்சங்கர். ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் ஜெய்சங்கர் நடித்த முதல் படம் இரு வல்லவர்கள். இரு வல்லவர்களில் இன்னொரு வல்லவர் மனோகர். ராமசுந்தரத்தின் கணிப்பு வீண் போகவில்லை. முதலாளி டி.ஆர். சுந்தரத்தின் காலத்திற்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் பெற்ற முதல் மாபெரும் வெற்றி படமாக இரு வல்லவர்கள் அமைந்தது. படத்தின் வெற்றியை கூட்டிய அம்சங்களில் ஒன்று ஜெய்சங்கர் எல். விஜயலட்சுமி ஜோடி. இந்த ஜோடியின் காதல் காட்சிகள் இளைஞர்களை சொக்க வைத்தன. காரணம், அதுவரை ஜெய்சங்கருடன் நடித்த நாயகிகள் சினிமாவில் அவருக்கு சீனியர்களாக இருந்ததால் காதல் காட்சிகளில் நெருங்கி நடிப்பதில் ஒருவித சங்கடமும் சிக்கலும் இருந்தன. படத்தின் வெற்றியால் மளமளவென இந்த ஜோடி 7-8 படங்களுக்கு ஒப்பந்தமானது. கூடவே பத்திரிகைகளுக்கு அவளாகி அது எம்ஜிஆர் அழைத்து விசாரிக்கும் அளவுக்கு போனது தனிக்கதை.